பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம டெட் எக்ஸாமுக்கான 6ஆம் வகுப்பு தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு டேம் முடிச்சிட்டோம். அதாவது இயல் 1, 2, 3 முடிச்சிட்டோம். இன்று 4வது இயல் பார்க்க போகிறோம். முதல்ல மூதுரை பற்றின உள்ள ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மூதுரையிலேருந்து கல்வி சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அழியா செல்வமாகிய கல்வி கற்றவர்கள் எப்படி வாழுவாங்க, எவ்வளவு சிறப்பாக அவங்களோட வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாடல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தோக்கின் அப்படின்னா மன்னன், அப்புறம் மாசு அற அப்படின்னா குற்றமில்லாமல் கற்ற ஒருவரையும் ஒப்பிட்டு பார்த்தோம். சீர்தூக்கின்னா ஒரு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒருத்தர் மன்னர், இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குற்றமற்ற கல்வி கற்ற ஒரு நல்ல மனிதர். இவங்க ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னனை விட அந்த கல்வி கற்றவன் சிறப்புடையவராக இருப்பார். ஏன் அப்படின்னா மன்னனிற்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னன் தன்னோட நாடை தவறி வேற ஒரு நாட்டுக்கு போனான்னா அவனுக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் கற்றோர்களுக்கு சென்ற நாடுகள் எல்லா தேசங்கள்லேயும் அவனுக்கு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது மூதுரையில் ஔவையாரோட பாடல்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆசரன குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம்னா நாடு. நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் இந்த நூல் ஆசிரியர் ஔவையார் எழுதியிருக்காங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இப்போ மூதுரை பார்த்தோம். மொத்தம் 4 நூல்கள் ஔவையாரோடது பார்த்துருக்கோம். இதில் மூதுரை அப்படின்னா என்ன அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறாங்க. மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை, சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால தான் இந்த நூலுக்கு மூதுரை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இதில் 31 பாடல்கள் இருக்குது. எத்தனை பாடல் இருக்குது? 31 பாடல்கள் மூதுரையில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம், மாசு கூட்டல் அற மாசற. குற்றம் குட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர். அடுத்து, சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். அடுத்து ஒரு பாடல். இதில் ஸ்டார்டிங்லேயே கல்வி அழகு அழகே அழகு அப்படின்னு ஒரு பெரியாரோட பாடல் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பாடலேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிக்கணும். இது நாலடியாரோட பாடல். இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லையாம் எனும் நடுநிலைமையால் கற்றோருக்கு கல்வி அழகை அழகுன்னு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தங்க நீளமான முடி வளர்த்துருக்கதோ ஒரு பெண்களுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சேனையை வச்சுருக்கிறது, தானை அப்படிங்கிறது சேனை. அப்போ ஒரு பெரிய சேனையை வச்சுருக்கிறது ஒரு மன்னனுக்கு அழகும்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பூசிக்கிறது பெண்களுக்கு அழகுங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அழகான்னா இல்லை, நெஞ்சத்துக்குள்ளே மனசுக்குள்ளே நடுநிலைமை தன்மையை சொல்லித்தர கல்வி அழகு தான் அழகு, உண்மையான அழகு கல்வி தான் அப்படின்னு இந்த பெரியோரும் கொடுத்துருக்காங்க. இது நாலடியார் பாடல். நாலடியார் எழுதினார்னா சமண முனிவர்கள். சரி வரீங்களா? இது ஒரு கவிதை மாதிரி இருக்கும், ஒரு புது கவிதை நூல். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நாம் நல்லோர் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைதனில் மொழிதனில் மாறக்கூடாது, மாற்றார் கைபொருள் நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோலையோடு சேரக்கூடாது, துன்பம் வெல்லும் கல்வியை கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா இருக்கார்ல, அவரோட பாடல். ஒரு புது கவிதை. இதுக்கு பொருள் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப கடினமானது அப்படிலாம் கிடையாது. அறிஞர் பொருள் தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா யாருன்னா மற்றவர்கள், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா அழியாமல். இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. பொருள் ரொம்ப ஈஸியாக இருக்கனால நான் விளக்கலை. அடுத்து நூல்வெளி. எளிய தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் திரை இசை பாடல்களில்
உழைப்பாளிகளின் உயர்வை, ரொம்ப அந்த உழைப்பாளிகளோட உயர்வை வந்து நிறைய பாடல்களில் பாடியிருக்காரு. ஒரு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நல்லா ஞாபகம். இவர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, சீர்திருத்த கருத்துக்களை பாடியிருக்காரு. அது மாதிரி பட்டுக்கோட்டை கலையரசுந்தரால் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியிருக்காரு. அதனால தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு ஞாபகம். மாணவர் பிறர் டேஸ் நடக்க வேண்டும், பிறர் போற்றும்படி நடக்கணும். நாம் சொல்படி டேஸ் நடக்க வேண்டும், நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை கூட்டல் பொருள் கைப்பொருள், மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. அடுத்து இது ஒரு ஸ்டோரி. தொடக்கத்தில் ஆசிரியர்கள் வீட்டில் தங்கி மாணவர்கள் வந்து கல்வி கற்றாங்க. குருகுலம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிறகு டெய்லி போய் ஆசிரியர் வீட்டில் போய் கல்வி கற்றுட்டு வந்தாங்க. இப்போ வந்து பொதுவான ஒரு இடத்துல வந்து ஆசிரியர் மாணவர்கள் எல்லாரும் வந்து கற்பிக்கிறாங்க. அதான் ஸ்கூல் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது உள்ள டெக்னாலஜியில் ஸ்கூல் வந்து நிறைய என்விரான்மெண்ட்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்கூலில் வந்து நிறைய மாற்றங்களையும் பள்ளி மாணவர்களுக்குன்னு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கல்வி கண் திறந்த ஒருத்தரை பற்றினா இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல் நிகழ்வில் வந்து ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக வந்து ஒரு 4 சக்கர வாகனம் ஒரு கார் வருது. அதுலேருந்து ஒருத்தர் கீழே இறங்கினார். இறங்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த சிறுவனை கூப்பிட்டு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறேன்னா, ஏண்டா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படிங்கிறான். உடனே அப்படியா, உங்கள் ஊரில் ஒரு வேளை பள்ளிக்கூடம் இருந்தால் நீ போவியா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா படிப்பேனே, நீ படிப்பியா அப்படின்னா நான் படிப்பேனே அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே அவருக்கு தோணுது, அப்போ ஊர் எல்லாத்துலேயும் பள்ளிக்கூடம் கொண்டு வரணும், ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வராரு. யாருன்னா காமராஜர். சரியா? அப்போ ஊர்தோறும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஊருக்கு ஊர் என்னது, உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு எல்லா பள்ளிகளும் வந்துருச்சு. அதுக்கு காரணமாக அடித்தளம் அமைச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது காமராஜர் ஐயா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இன்னொரு நிகழ்வு. இதில் வந்து ஒரு பள்ளி விழா நடந்துருக்கு. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அப்போ மாணவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா, மாணவர்கள்ட்ட பற்றி பேசிட்டு இருக்காரு. அப்போ படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடையும், நாடு முழுக்க வந்து ஒரு 50,000 பள்ளிகளை நம்ம திருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நடந்து போவீங்க, ரொம்ப தூரம் நடந்து போனீங்கன்னா களைச்சி போயிடுவீங்க, அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னா அதுக்குன்னு கொஞ்சம் விதிமுறைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மைல் தூரத்துக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரம்ப பள்ளி அமைக்கிறேன், 3 மைல் தூரத்துக்குள்ளே நடுநிலை பள்ளியும், அடுத்து 5 மைல் தூரத்தில் வந்து உயர்நிலை பள்ளியும் அமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரியா? 5 மைல் தூரத்தில் வந்து உயர்நிலை பள்ளியும் நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1 மைல் தூரம் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. ரொம்ப ஸ்கூல் ரொம்ப தூரமாக இருந்தாலும் நடந்து போயிட்டு அங்கே போய் படிக்க முடியாது, அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறார். யார்? காமராஜர் ஐயா. அடுத்து இன்னொரு நிகழ்வு. இது வந்து ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. போய் தேசிய கொடி ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மயக்கம் விட்டு விழுந்துட்டான். உடனே அவர் தண்ணிலாம் தொளிச்சு எழுப்பி அப்புறம் கேட்குறாங்க, பையன்கிட்ட கேட்குறாங்க, காலையில் சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிறது. எதுவும் சாப்பிட்லங்கிறாங்க. ஏன் அப்படின்னா சாப்பிட எதுவுமே இல்லை. அப்போ ரொம்ப வறுமை தானே, ரொம்ப வறுமையில் இருக்காங்க அந்த காலத்தில், அதனால் சாப்பிட எதுவுமே இல்லைங்கிறான். உடனே தான் அவர் யோசிக்கிறார், ஐயோ இந்த பசங்க வந்து படிக்காமல் எப்படி படிக்க வந்துட்டு இப்படி மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி படிப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிருமே. இப்போ பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணணும், ஒரு வேளையாவது உணவு வழங்கணும். சரிங்களா? ஒரு வேளைக்காவது உணவு வழங்கணும். அதனால தான் அவர் என்ன உணவு கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார். காமராஜர் மதிய உணவு திட்டம். அதை கொஞ்சம் மாற்றி சத்துணவு திட்டமாக வந்து எம்ஜிஆர் ஐயா கொண்டு வராங்க. அடுத்து இன்னொரு நிகழ்வு. பரமக்குடி தரைப்பாலம் வந்து பார்த்துட்ருக்காரு. கல்வி அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு காற்றாற்று வெள்ளம் வரும்போது மாணவர்கள்லாம் இங்கேருந்து எப்படி அடுத்த ஸ்கூல் இது ஊரை தாண்டி எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மழைக்காலத்துலலாம் வந்து ஸ்கூலுக்கெலாம் வரமாட்டாங்க ஐயா அப்படிங்கிறாரு. உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன இப்படி சொல்கிறீங்க, அவங்க இப்போ எப்படி படிப்பாங்க, அதனால் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு ஸ்கூலுக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கல்வித்துறை விதிமுறைப்படி 3 மைல் தூரத்துக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் இன்னொரு ஸ்கூல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுங்க, நீங்கள் பள்ளிக்கூடம் உருவாக்குறதுக்கான ஸ்டெப் எடுங்க, ஒரு லெட்ரு எழுதுங்க, காரணமாக வந்து இந்த காட்டாற்று காரணமாக வச்சு ஒரு லெட்ரு அனுப்புங்க, நான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதாவது எப்போவுமே வந்து விதிமுறைகள் வந்து யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது நமக்காக தான், விதிமுறைகள் நமக்காக தான்.
அப்போ நமக்காக இருக்கும்போது அதை மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு. காமராஜர் வந்து நமக்காக விதிமுறைகள் இருந்தாலும் விதிமுறைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களை வாழ வைக்கணும், வீழ வைக்கக்கூடாது இல்லையா? அதனால் அந்த உயரிய நோக்கத்தோடு எப்போவுமே காமராஜர் ஐயா வந்து ஒவ்வொரு வகையில் மாணவர்களுக்கு பயன்படும், பொதுமக்களுக்கு பயன்படும், ஒவ்வொரு இதையும் நேர்த்தியாக பண்ணுவார். காட்டாற்று வெள்ளம் தாண்டி என்னது, மக்கள் வர முடியாது, ஸ்கூல் ரூல்ஸும் இருக்குது, மக்களும் படித்தாகணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இதை காரணம் காமிச்சு ஒரு லெட்டர் எழுதுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுமதி தரேங்கிறாரு. எப்படியாவது எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கம் வந்து அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் பள்ளி செல்லும் வழி, அந்த மாதிரி இதை ஃபுல்லாமே ஒவ்வொரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஆடு மேய்க்கிற சிறுவன் பள்ளிக்கு செல்ல காரணமாக இருந்தது யார், இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க. சரி, அதுக்கடுத்து கல்வி கண் திறந்தார் அப்படின்னு காமராஜரை வந்து யார் போற்றியிருப்பார்னா தந்தை பெரியார். சரியா, தந்தை பெரியாரால் போற்றப்பட்டார். இப்போ இது கேட்கலாம், கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை யார் புகழ்ந்தார், யார் பாராட்டினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார். இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெருந்தலைவர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குவார். அதான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தலைவர்களை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, இந்த மாதிரி நிறைய பேர் தலைவர்களை பிரதமராக்கியிருக்கார். அவரோட கல்வி பணியை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக பதவி 1954 அப்போ தான் ஆட்சிக்கு வராரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 6000 தொடக்கப்பள்ளிகளை மூடியிருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணால் உடனடியாக அதை திறக்கணும், என்ன கஷ்டமாக இருக்கட்டும், ஸ்கூல் இல்லைன்னா எப்படி படிப்பாங்க, எப்படி மக்கள் முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இலவச கட்டாய கல்வி அதை கொண்டு வந்துருக்கு, சட்டத்தை இயற்றினார். அடுத்து பசியின்றி படிக்கிறதுனால மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பள்ளிகளை ஏற்றத்தாழ்வு இல்லாத குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீருடை திட்டம். இப்போ யூனிஃபார்ம் கொண்டு வராங்களா, யூனிஃபார்ம் எதுக்காக நினைக்கிறீங்க? ஒரு பையன் வந்து ஒரு கிழிச்ச சட்டை போட்டு வந்திருப்பான், இன்னொரு பையன் நல்ல சட்டை போட்டு வந்திருப்பான். அப்போ ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தர் இருக்கும், ஐயோ நம்மகிட்ட நல்ல சட்டை இல்லை, அவன் நல்ல சட்டை போட்டிருக்கான். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடிய குழந்தைகளுக்குள்ளே அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும்னா சீருடை திட்டத்தை கொண்டு வந்துடுறார், யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து பள்ளிகளின் வசதிகளை பெருக்க வேண்டும் சொல்லிட்டு பள்ளி சீரமைப்பு மாணவர்கள் நினைத்திருக்காரு. நிறைய ஊர்ப்புறத்தில் வந்து கிளை நூலகங்கள், அப்புறம் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய உருவாக்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் யாருன்னா காமராஜர் ஐயா. அதே மாதிரி மதுரை பல்கலைக்கழகத்துக்கு இவர் பேர் தான் வச்சுருக்கோம், MK யூனிவர்சிட்டி சொல்லுவோம். அது என்ன MK அப்படின்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இவர் வந்து எப்போ இறந்து போகிறாருன்னா 1975 இறந்து போகிறாரு. 1976 வந்து நடுவண் அரசு, மத்திய அரசு வந்து இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி, இறந்ததுக்கப்புறம் விருது வழங்கி சிறப்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவரோட சென்னை இல்லம், அடுத்து விருதுநகரில் இவரோட இல்லம், ரெண்டுமே நினைவு இல்லமாக மாற்றி அரசு மாற்றிருக்கு. அடுத்து மெரினா கடற்கரையில் இவருக்கு சிலை இருக்குது. அடுத்து சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு இவர் பேர் வச்சுருக்காங்க. சரியா, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையம்னா இவர் பேர், காமராஜர் ஐயா பேர். அப்போ பன்னாட்டு விமான நிலையத்துக்கு யார் பேர்னா அறிஞர் அண்ணாவோட பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்நாட்டு விமான நிலையம்னா காமராஜர் ஐயா, பன்னாட்டு விமானம்னா அறிஞர் அண்ணா ஐயா. அடுத்து மதுரையில் வந்து கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் கட்டியிருக்காங்க 2/10/2000. அதே 2/10/2000, இந்த 2/10னா இவரோட நினைவு நாள் வந்து 2/10/1975. அதனால தான் அதில் கட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து திறந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இவரோட பிறந்த நாள் தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அதாவது ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாள். சரியா, இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 15/7/1903. சரியா, 3 பிறந்து 2 அக்டோபரில் பிறகு அக்டோபரில் இறந்து போகிறார். 2/10/1975 இறந்து போகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பள்ளிக்கூடம் செல்வதற்காக ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கும், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் ஸ்கூல் இருந்தால் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கூல் இல்லை. பசி கூட்டல் இன்றி பசியின்றி, படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு, காடு கூட்டல் ஆறு காட்டாறு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காட்டாறு. குழந்தைகள் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார்.
அடுத்து நூலகம். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஔவையாரோட தனிப்பாடல். அதாவது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு கலைமகளும் தினமும் படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. உச்ச கலைமடத்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னதுன்னா, கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதியை உட்காந்து படிச்சுட்டு இருக்கா, தினமும் உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்குதே. நீங்கள் புலவர்கள், நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உங்களுக்குள்ளே போட்டி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? எறும்பும் தன்னோட கையை வச்சு அளந்து பார்த்துன்னா அதுவும் 8 ஜான் இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கற்றது நம்ம கற்றுக்கிட்டது சின்னது தான், எவ்வளவோ இருக்குது, நிறைய இருக்குது. சண்டை போடாதீங்க, வெறுப்பெல்லாம் இருக்கக்கூடாது, நிறைய கற்றுக்கோங்க அப்படின்னு ஔவையாரோட தனிப்பாடலில் சொல்லியிருக்காங்க. சரியா? இது தனிப்பாடல் ஔவையாரோட வரிகள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பொறுத்து ஆசியாவிலே 2வது பெரிய நூலகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு நூலகம் அப்படின்னா சைனாவில் இருக்குது. 2வது ஏசியாவிலே பெரிய நூலகம் வந்து இந்த பெரிய நூலகம் தான். ஏன் இது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது 8 ஏக்கரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஒரு 7 ஃப்ளோர் இருக்குது. மொத்தம் 8 கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஒரு 8 ஃப்ளோர் இருக்குது. மொத்தம் 9 ஃப்ளோர் இருக்குது. சரியா? 9 அடுக்குகளை கொண்டது. அடுத்து ஆசியாவின் கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம்னா சைனாவில் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது யாருன்னா முனைவர் ரா அரங்கநாதன், நூலக விதிகளை உருவாக்கியவர், இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து இங்கே என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அது கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு அவங்களுக்கான பிரிவு. இங்கே வந்து தொட்டு பார்த்து படிக்கிறதுக்கான பிரெய்னி நூல்கள் இருக்கும். அப்புறம் கேட்டு படிக்கக்கூடிய அந்த குறுந்தகடுகள், சிடி இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அவங்களே தனியாக ஸ்டாஃப் இருப்பாங்க, உதவி செய்ய பணியாளர்கள் இருக்காங்க. பிரெய்லி எழுத்தில் உள்ள நூல்களை உருவாக்கும் கருவிகளும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படி மேலே போனோம் அப்படின்னா அடுத்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சிறுவர்களுக்கானது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்வையற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் சில்ட்ரன்ஸுக்கு. இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது 20,000த்திற்கும் மேற்பட்ட சிடிஸ் இருக்குது. அப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்களாம் படிக்கிற மாதிரி, இந்த கேட்குற மாதிரி ஸ்டோரிஸு அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. 50,000த்துக்கும் மேற்பட்ட புக்ஸ் இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸுக்கான புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் தளம். 7ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பழைய ஓலைச்சுவடிகள்லாம் வச்சுருக்கிற ஒரு தலைவமாக இருக்குது. அப்புறம் வந்து வரலாறு, புவியியல், சுற்றுலா இந்த நூல்களும் இங்கே இருக்குது. போட்டித் தேர்வுக்கும் இங்கே தேவையான புக்குகளும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். எத்தனை? 7th ஃப்ளோரில். அப்புறம் மேகசினும் கிடைக்கும், மின் இதழ்களும் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது கண்டிப்பாக இது மனப்பாடம் பண்ணி ஆகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தரைத்தளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பகம் அப்படின்னா நீங்கள் புக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்கே படிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பிரெய்லி நூல் அப்படின்னா என்னது? நம்ம பிரெய்லி அந்த கண் பார்வை திறன் குறைவு இருக்கும்ல, அவங்க படிக்கிறதுக்கான புக்ஸ் அது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு குழந்தைகளுக்கும் பருவ இதழ்களும் இங்கே கிடைக்கும், மேகசின்ஸ்லாம் இருக்கும். 2வது தமிழ் நூல்கள் எல்லாமே வந்து 2ஆம் தளத்தில் இருக்கும். 2வதுலன்னா தமிழில் வந்து நம்ம 2ஆக பிரிப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அகம் புறம்னு பிரிப்போம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3 அப்படின்னு பார்க்கும்போது கணினி, தத்துவம், அரசியல். இந்த இப்போ அரசியல் எப்படி பிரிப்போம்? 3ஆக பிரிச்சிருப்போம். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு பிரிச்சிருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கணினி வந்து கணினி 3 வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. தத்துவம் வந்து முக்காலம் உணர்ந்தவங்க தான் தத்துவம் சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 3 அப்படிங்கிறது நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இதெல்லாமே 4. 5வது வந்து 5th மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5th மேக்ஸில் இருந்தால் நம்ம மேக்ஸே ரொம்ப முக்கியமாக படிச்சிருப்போம். அப்புறம் 5 அப்படிங்கிறது 5 வகை அறிவியலை பொறுத்த வரைக்கும் 5 அறிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 ரூபா டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மருத்துவங்கிறது டாக்டர், 5 ரூபா டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 6ங்கிறது 6 வகை அறுசுவை பொறியியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேளாண்மைங்கிறது 6 பக்கத்தில் தான் வேளாண்மை பண்ணுவாங்க. மூவி நேம் வந்து திரைப்பட கலையில் வந்து மூவி நேமில் ஒன்று 6ன்னு ஒரு மூவி இருக்குல்ல, சூரியன் வச்சிருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இதுக்கு வந்து வரலாறு, சுற்றுலா, அப்புறம் அந்த சுவடி நூலகங்கள்,
அப்புறம் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்க, இதில் எல்லாமே 7 டேஸ் படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 8ஆவதுக்கு அங்கே ஆஃபீஸ் எல்லாமே மேலே தான் இருக்கும், நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அங்கே தான் நடக்கும் 8ஆவதுல தான். சரிங்களா? இங்கே தான் வந்து கல்வி தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி இயங்குது. சரியா? அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள்லாம் அறிஞர் அண்ணா, நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், இவங்க எல்லாருமே. சிறந்த நூலகருக்கான விருது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது கொடுக்குறாங்க. அடுத்து இன எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சில எழுத்துக்களின் இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றின் இடையே ஒற்றுமை இருக்கும். இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து இணை எழுத்துக்கள் அப்படி சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 6 மெல்லின எழுத்துக்கு 6 வல்லின எழுத்துக்கும் ஒத்துமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், க ச ட த ப ர, இது 6 வல்லின எழுத்துக்கள். சரி, இது எல்லாமே வல்லின எழுத்துக்கள். அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே மெல்லின எழுத்துக்கள். எங்கேன நம்மன இருக்கும், எங்கேன நம்மன. சரி, இது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவங்க இருந்த வல்லின எழுத்து இருந்துச்சுன்னா அது பக்கத்துலேயே மெல்லின எழுத்து முன்னாடி இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டு திங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் தி இங் க இல், இந்த கேங்கிறது என்ன எழுத்து? ஒரு வல்லினம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு மெல்லினம் இருக்கும். இதே மாதிரி இதில் எல்லா எழுத்துக்களையும் மஞ்சள், மண்டபம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மெல்லின எழுத்து, ஒரு வல்லின எழுத்து, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இணை எழுத்துக்கள். அப்போ இடையின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரே இனம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இணை எழுத்து கிடையாது, ஒரே இனம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆனாவனாவை பொறுத்த வரைக்கும் ஆனாவுக்கு ஆவண்ணாக்கும், ஈனாக்கு ஈயன்னாவும், ஊனாக்கு ஊவண்ணாக்கும், இதெல்லாம் தெரியும். ஏனாக்கு ஏஎன்னாவும், ஓக்கு ஓ, இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐயன்னாவுக்கு ஈ வருது, அவ்வண்ணாவுக்கு ஊ வருது. இந்த ரெண்டு மட்டும் நமக்கு தெரியாது, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே இனம் அப்படிங்கிறாங்க. இதுவும் இணை எழுத்து தான் அப்படின்பாங்க. சரியா? சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை, அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து இணை எழுத்துக்கள் வந்து இனமாகிய குறில் எழுத்துக்கள் வரும். இதான் ஓதுதல், தூவும், தடியி, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஞ்சு வந்துருச்சுன்னா சே வந்திருக்கு, இந்துன்னா இது வந்திருக்கு, இம்மு வந்திருக்குன்னா இப்போ வந்திருக்கு, இது மட்டும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். இது மட்டும் இணை எழுத்து இடம்பெறவில்லை. தவறானது கேட்டிருக்காங்க. கண்டான் கரெக்டு, நண்டு கரெக்டு, வண்டு கரெக்டு, வென்றானுக்கு இந்த ராகரம் வரணும், வென்றான். இதில் தென்றலுங்கிறதுக்கு இந்த இது, கண்டம் அப்படிங்கிறதுக்கு 3 சுழி, டன்னகரம், இது ரன்னகரம், நன்றி இதுக்கு வந்து ரன்னகரம் தான் வரும், மண்டபத்துக்கு டன்னகரம் வரணும். இந்த டேவுக்கு அடுத்து இந்த இன்னு வரும், அதனால் இது டன்னகரம். இந்த ரேக்கு அடுத்து இந்த இன்னு வரும், அதனால் கன்று, இந்த இன்னுக்கு அடுத்து இந்த ரூ வரும், அதனால் இது பேர் என்னது? ரன்னகரம் அப்படிம்போம். டன்னகரம், ரன்னகரம். அடுத்து கல்வியை பற்றி திருக்குறளில் வந்து யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னா, கல்வி கற்றவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊர்னு தெரிஞ்சு ஏன் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு திருவள்ளுவர். சரியா? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசை செல்லா நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தாமவே ஆம் ஆயினா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா பழமொழி 400ல் மூன்றுரை அறையினாரோட பாடல். இது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, கற்றவங்களுக்கு எல்லா நாடும் அவங்க நாடு தான், அதனால் கட்டுச்சோறு கொண்டு போக வேண்டாம், அவங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்க, அங்கே எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னது வழித்துணைக்கு சாப்பாடே வேண்டாம், அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு கிடச்சிரும் அப்படிங்கிறது அந்த பாடல். அடுத்து இது ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பையனும் அவங்களோட தங்கச்சியும் வந்துட்டு இந்த மாதிரி காமராஜர் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னொடனே நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணனுக்கு வந்து தேர்வுக்கு பணம் இல்லை, அம்மா கட்டுறதுக்காக என்ன வசதி இல்லாமல் இருக்காங்க, உங்களை பார்த்தா அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லமுன்னே, அம்மா அனுப்பி விட்டாங்களா அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் தான் வந்தோம், அம்மா வந்து வீடு வீடாக வந்து அப்பளம் போடுறாங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்க. உடனே இவர் கரெக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது பணத்தை கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் அந்த குழந்தைகள் நேராக வந்து மறுபடியும் அடுத்த நாள் வந்து, ஐயா இருந்தாங்க, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, அம்மா வந்து ரசீதை வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு வந்து அந்த குழந்தை கொடுத்துச்சான். அந்த குழந்தை நினச்சின்னா அந்த ரிசிப்ட் வச்சுருக்கலாம், ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, போய்
போய் காமிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காமராஜர் வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் யாருன்னா அந்த சிறுவனும் சிறுமியும். இந்த நிகழ்வு குடும்பத்தின் எப்பண்பை நிகழ்த்துறதுனா நேர்மை. ஏன்னா ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. கரெக்டாக அந்த செலவு பண்ணது காசு எதுக்குன்னு தெரியணும்ல, அதனால் அந்த ரசீதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். கல்வினா எஜுகேஷன், ப்ரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரினா மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரினா நூலகம், மின் படிக்கட்டுனா எக்ஸ்கலேட்டர், லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி. இது ரெண்டும் குழப்பிகிட்டே இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க்கு, அதான் வந்து சிடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மின் நூலகம்னா லைப்ரரி, புக் அப்படின்னா மின் நூலகம், மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள் அப்படின்னு பார்ப்போம். அஞ்சாவது இயரில் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆசாரக்கோவையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆசாரக்கோவையின் நூலாசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 8 வகை வித்துக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. வித்து அப்படின்னா விதைன்னு சொல்லுவாங்க. இந்த 8 வகை ஒரு நல்ல கருத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஆசாரத்தின் வித்துக்கள் அப்படின்னு ஒரு 8 சொல்கிறாங்க. என்ன நன்றி அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தவங்க வந்து திடீர்னு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து மறந்துடக்கூடாது எப்போவுமே. ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த உதவி வந்து நன்றி மறவாமல் இருக்கிறதா நன்றி அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது. அடுத்து பொறையுடைமை அப்படின்னு இருக்குது. இந்த பொறையுடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது, அதாவது பொறுத்து கொள்ளும் தன்மைன்னு சொல்லலாம். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் வந்து இது வெளிப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பண்பு தான் வந்து இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. அடுத்து கல்வி ஒரு முக்கியமான பண்பாகவே பார்க்கப்படுது. அடுத்து ஒப்புரவு ஆற்றறிதல் அப்படின்னா, ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். உன்னோட நண்பர்களே வந்து உனக்கு பிடிச்சவங்க இருக்கலாம், பிடிக்காதவங்க இருக்கலாம், ஆனால் எல்லோரையும் சமமாக பேணணும், அதான் வந்து ஒப்புரவு. அடுத்து அறிவோடு இருக்கிறது. அடுத்து நல் இனத்தாரோடு நட்டல்னா நட்பு கொள்ளுதல், நல்லவங்களோட நட்பு கொள்வது. இந்த 8 சேர்ந்தது தான் வந்து ஆசாரத்தின் 8 வித்துக்கள் அப்படிங்கிறாங்க. அதான் பெருவாயின் முள்ளியார் சொல்லியிருக்கிறாரு. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கணும். ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். அப்புறம் வந்து நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஆசாரக்கோவையில் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். பிறந்த ஊர் வந்து கயத்தூர், கயத்தூர்னு சொல்லுவாங்க, இல்லை கயத்தூர் கூட சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதாவது ஆசாரக்கோவைனா நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு, ஆச்சாரம் அப்படிங்கிறவங்கள தான் ஆசாரம் அப்படின்னு பார்க்குறோம். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் 100 வெண்பாக்கள் இருக்குது, 100 பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிறரிடம் நாம் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்வதே பொறை. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. இவை கூட்டல் 8 இவை 8. நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல். பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை. அடுத்து ஒரு தாலாட்டு பாடல், ஒரு நாட்டுப்புற பாடலில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஆராரோ ஆரிராரோ அப்படின்ட்டு. நந்தமிழ் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ விளைத்து செல்லமாய் வந்து உதைத்த சேரநாட்டு முத்தேனே. வாழை இலைப்பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே. குளிக்க குளம்பெட்டி குளம்பால அணை கட்டி பசி போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழே. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு ஒரு பாடல், ஒரு நாட்டுப்புற பாடல். இதில் வந்து நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, இளைத்துன்னா செய்து, பார் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். முத்தேன் முக்கணி முத்தமிழ் இந்த 3 இருக்குல்ல. முத்தேன்னா கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன், மா பலா வாழை தான் முக்கணி, இயலிசை நாடகம்னா முத்தமிழ். இது நமக்கு தெரிஞ்சது தான்.
அதெல்லாம் தொகை சொற்கள். சரியா? ஒரு ஒரு 2-3 வார்த்தைகள் ஒரே இதுக்குள்ளே அடங்கியிருந்தால் அது பேர் தொகை சொற்கள். தாலாட்டு அப்படிங்கிறது வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. வாய்மொழி இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம் எல்லாமே ஒன்று தான். தாள் அப்படின்னா நாக்கு, நாக்கு அசைச்சு பாடுறதுனால இது பேர் தாலாட்டு. தாள் குட்டலாட்டு தாலாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு. அப்போ எதுக்காக குழந்தை அழுதுச்சுன்னா பாடுவாங்க? எதுக்கு அழுதுனா உடனே என்னது இந்த பாட்டை கேட்டு நிப்பாட்டிடும், அப்புறம் நல்லா தூங்கிடும். அதுக்காக தான் தாலாட்டு பாடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இனிய ஓசையோடு பாடப்படும் பாலாட்டு தான் தாலாட்டு அப்படின்னு பார்க்குறோம். பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டிசைத்து. கண் கூட்டல் உறங்கு கண்ணுறங்கு. வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. உதித்த என்று சொல்லியிருக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இப்போ மறைந்த. அடுத்து பொங்கல் விழாவை பற்றின ஒரு லெசன் இது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தது தான் யாருன்னா தமிழர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்கும். இயற்கை கடவுளாக வணங்குதல் தான் தமிழரின் மரபு அப்படின்னு பார்க்குறோம். அது நிறைய விழாக்கள் மூலமாக வந்து நம்ம இயற்கையை போற்றிகிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விழா தான் பொங்கல் விழா, தமிழர் திருநாள்னு சொல்கிறோம். இது வந்து கதிரவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம். உழவர்கள் ஆடி திங்களில் விதைச்சு, உழவர்கள் ஆடி மாதம், திங்கள் அப்படின்னா மாதம், ஆடியில் விதைச்சு தை மாதம், தை திங்கள் அப்படின்னா தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. சரியா? ஆடியில் விதைச்சு தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. அதோட பயன் வந்து பெறுவாங்க. அதனால் அந்த தை திங்களோட முதல் நாள், தை மாதத்தின் முதல் நாளை வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. இந்த திருவிழாவை வந்து அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கைக்கு வந்து என்னது, இயற்கை அன்னை வந்து அப்போ அந்த மாதம் எப்படி இருக்குன்னா பச்சை ஆடை உடுத்தி பல நிறங்கள் பூக்கள் சூடி இருப்பாள். அதாவது இயற்கையே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து உழவர்களுக்கு இயற்கைக்கும் உள்ள தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கு இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். அதே மாதிரி மாடுகளுக்கும் இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து உழவர் திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த விழா. இது ஒவ்வொரு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 to 4 நாள் வரைக்கும் இந்த விழாக்கள்லாம் கொண்டாடப்படுது. அடுத்து போகி பண்டிகை. போகி பண்டிகை வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நன்னூலாக சொல்லியிருக்காரு, அந்த வரி போட்டிருக்காங்க. இப்போ அதாவது பழைய பொருட்களை வந்து நீக்கிவிட்டு புதிய பொருட்களை கொண்டு வர தான் போகி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து போகி பண்டிகை பிறகு வாழ்க்கை வளம் தரும் மலைக்கடவுளை வச்சு நம்ம வந்து போகி பண்டிகை கொண்டாடியிருக்கோம். இந்திரவலா இருக்குல்ல, அது அந்த காலத்தில் இருக்க இந்திரவலை தான் இப்போ போகி பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பொங்கல் திருநாளை பொறுத்த வரைக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதான் இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பொங்கி பெருகி வருது அப்படின்னா பொங்கல் அப்படிங்கிறதுக்கான பொருள் பொங்கி பெருகி வருவது. அதான் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தை முதல் நாளை வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம். சரியா? மாட்டுப்பொங்கல் வந்து திருவள்ளுவர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து மாடு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிற பொருள் இருக்கும். அந்த உழவனுக்கும் உழவருக்கும் உறுதுணையாக இருந்த மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் வைக்கிறோம். அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கெடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் ஆண்டு வந்து பொது ஆண்டுக்கு முன் இந்த கிமுலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ. சரியா? பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு மாற்றிட்டோம். இப்போது அந்த 31 தான் அந்த முக்கியமான நம்பர். இந்த 31 எப்படி ஆட் பண்ணணும்னா, இப்போ 2026 நடந்துகிட்ருக்கு. 26ஓட 36 கூட்டோன்னா இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 5, 02. இப்போ இந்த வருஷத்தோட திருவள்ளுவர் ஆண்டுனா 2057. சரியா? 31 கூட்டுவாங்க, அவ்வளோதான். அடுத்து அந்த இதில் வந்து மாட்டுப்பொங்கலை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் விரட்டு ரொம்ப இருக்கும். அதை ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம். அது மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இது தமிழர்களின் வீர விளையாட்டாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து காணும் பொங்கல் அப்படிங்கிறது மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள். இது 3ஆம் நாள்னு சொல்லலாம். இது உறவினர்கள், நண்பர்கள் அவங்களோட வீட்டுக்கெலாம் போய் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். சில பேர் வீட்டில் வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பாங்க. பட்டிமன்றம், இந்த மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு இது எல்லாத்தையும் சேர்த்து போற்றுகிற ஒரு விழா தான் பொங்கல் விழா அப்படின்னு பார்க்குறோம். இது தமிழகம் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை. இது வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது.
பஞ்சாபில் வந்து லோரி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது. குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து உத்தராயன் அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது. வேறு வேறு பேரில் கொண்டாடப்பட்டாலும் அறுவடை திருநாள் அப்படிங்கிறது சேம். அடுத்து கதிர் முற்றியதுடன் டேஸ் செய்வர், அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டில் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என வயல்களை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரங்களை காண துன்பம் தரும். அடுத்து இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும். நமக்கு தேவையானதை மட்டும் படிச்சுக்கலாம். இதில் எக்கச்சக்கம் இருக்கும், நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு பல்லவ அரசர் ஒருத்தரை பற்றி பார்ப்போம். இவர் யாருன்னா மற்போரில் சிறந்தவர், அதனால் இவர் பேர் வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மாமல்லன். நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவர், அதனால் அவர் பேர் மாமல்லன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே ரத கோயில் அப்படிங்கிறது வந்து இந்த மாமல்லபுரத்தில் இருக்குது. ரத கோயில் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாறையில் செதுக்கி வச்சுருப்பாங்க, தேர் மாதிரி வடிவில் இருக்கும். சரியா, ஒரு தேர் மாதிரி இந்த ஷேப்பில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க, அதான் வந்து ரத கோயில் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரதம் மொத்தம் எத்தனை இருக்குன்னா, மொத்தமாக 5 ரதங்கள் இருக்கும். அதனால் இது வந்து 5 ரதங்கள் ஒரே இடத்துல இருக்கனால பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லப்படுது. மாமல்லபுரத்தில் இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அர்ஜுனன் தபசு, தபசுன்னா தவம், அர்ஜுனனின் தவம் அப்படின்னு அர்த்தம். கடற்கரை கோயில், அடுத்து பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலி குகை, திருக்கடல் மலை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, அடுத்து கலங்கரை விளக்கம். இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்துனா என்னென்னா, நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய ஒரு பாறை மேலே ஒரு பெரிய பாறை நிற்கும். இதான் கண்ணனின் வெண்ணெய் பந்து அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, சைனாவோட அதிபர் வந்து நமக்கு இங்கே வந்திருந்தாங்க. சைனாவோட அதிபர் இப்போ நமக்கு இருக்காங்களா, ஒரு நம்மளோட பிஎம் இருக்கார்ல மோடி, அதே மாதிரி அங்கே ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இங்கே விசிட் பண்ணும்போது எங்கே விசிட் பண்ணாங்க, இந்தியாவில் டெல்லிக்கு வரல, மாமல்லபுரத்துக்கு வந்திருப்பாங்க. அதில் வந்து இந்த கண்ணனின் வெண்ணெய் பந்துக்கு முன்னாடி 2 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. சரியா, இது ஏன் வந்து சைனா வரணும், அந்த அதிபர் எதுக்கு சைனா வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பல்லவ இளவரசர்கள் இப்போ பார்த்தோம்னா நரசிம்மவர்ம பல்லவன் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது, சீன நாட்டுக்கு ரொம்ப தொடர்பு இருந்திருக்காங்க, தூதுக்குழுலாம் அனுப்புனவங்க. அதனால தான் சீனாவோட பாரம்பரியமும் அப்புறம் தமிழர்களின் பாரம்பரியமும் இந்தியாவோட பாரம்பரியம்லாம் ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி பண்ணுற ஏரியா தான் மாமல்லபுரம்ங்கிறனால மாமல்லபுரத்துக்கு சீன அதிபர் வந்திருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாமல்லபுரத்தில் கண்ணனின் வெண்ணெய் பந்துக்கு முன்னாடி 2 அதிபர்கள், நம்மளோட மோடி ஐயாவும் அதே மாதிரி அங்கே உள்ளவங்களும், அங்கே உள்ள சீன அதிபரும் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அடுத்து வேறு என்னெல்லாம் பார்க்கும்போது, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேரெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன பிள்ளையில் இருக்கும்போது மகேந்திரவர்ம பல்லவன் வந்து அவரோட தந்தையோட வந்து இந்த கடற்கரை பக்கம் போகும்போது பாறைகளை விளையாடிட்டுருக்காரு நரசிம்மவர்ம பல்லவன். அப்போ பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இது யானை மாதிரி இது தெரியுது அப்படின்னு ஒரு குண்டரை பார்த்து சொல்லியிருக்காரு. உடனே அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கேன் இந்த யோசனை, அப்போ இது யானை மாதிரி செஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒன்று சொல்ல, ஒன்று சிங்கம் மாதிரி, ஒன்று யானை மாதிரி, ஒன்று நந்தி மாதிரி, இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் வந்து மாமல்லபுரமே உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரியா, இது வந்து நரசிம்மவர்ம பல்லவனோட அப்பா காலம், அவரோட தந்தைனா மகேந்திரவர்ம பல்லவன், அவரோட காலம். அப்போ ஸ்டார்ட் பண்ணது, அவரோட பையன் பேரன் காலம் வரைக்கும் 4 தலைமுறைகள் வந்து இங்கே வந்து சிற்ப வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு ஒரு பாறை ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது, அதில் நிறைய ஒரு 150க்கும் மேற்பட்ட சிற்பங்களை செதுக்கி வச்சுருப்பாங்க. சரியா, அதில் வந்து ஒருத்தர் கண்ணை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குற மாதிரி ஒரு இருக்கும், உடல் மெலிஞ்சிருக்கும். அதான் வந்து அர்ஜுனன் தவம், அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அங்கே வந்து ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வர்ற மாதிரி காட்சியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யானை சிற்பம், சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள், அதே மாதிரி ஒரு மான் வந்து தன்னோட காலை தூக்கி முக வாயை வந்து சொரியிற மாதிரி ஒரு சிற்பம், இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்.
இந்த மாமல்லன் அப்படிங்கிற பெயர் கொண்டவன் தான் யாருன்னா நரசிம்மவர்ம பல்லவன் பார்த்தோம். அதனால் இவன் இந்த ஊரோட பெயர் காரணமே வந்து இவனோட பேர்லேருந்து தானே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவன் தானே ஆரம்பித்து வச்சுருந்தான். இந்த மன்னன் தானே வந்து சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஒரு யானை மாதிரி இருக்குது அப்படின்னு ஆரம்பித்து வச்சதுனால அந்த ஒவ்வொரு பாறையும் அவங்க அப்பா செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து இவன் பேரே வந்து இந்த மன்னனோட பேரே வந்து இந்த ஊர் பேராக மாற்றிட்டார். மாமல்லபுரம் அப்படின்னு மாறிச்சு மகாபலிபுரம் அப்படின்னு இப்போ அழைக்கப்படுது. இந்த சிற்பக்கலைகளில் மொத்தம் 4 வகை இருக்குது. ஒன்று கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பம், குடைவரை கோயில், ஒற்றை கல் ரதம். இந்த 4மே ஒரே இடத்துல பார்க்கணும்னா மாமல்லபுரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மயங்கொலி. மயங்கொலி அப்படின்னா நான் இந்த இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 8 வகை எழுத்து இருக்குது. இந்த 8 எழுத்துக்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லும்போது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். நான் அப்படின்னு சொல்கிறேன், இதில் எந்த நான் அப்படின்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். சரியா? மனம் அப்படின்னு சொல்கிறேன், எந்த மனம்? இந்த மனமா இந்த மனமா? இப்போ இந்த டிஃபிகல்ட் வருதுல, இதுக்கு காரணம் வந்து இந்த நகர வேறுபாடு. அதே மாதிரி வேறு என்ன சொல்லணும்னா தலை அப்படின்னு சொல்கிறேன். தலைங்கிறதுக்கு இந்த தலையா, இந்த லை வரணுமா, இல்லை இந்த லை வரணுமா, இந்த மாதிரி குழப்பம் வருதுல்ல. இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடிய சொற்களை தான் வந்து மயங்கொலி, குழப்பம் தரக்கூடிய ஒலி அப்படிங்கிறாங்க. இது வந்து உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போல் ஒலிக்கின்றன. இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. ஆனால் அந்த அதுக்கெல்லாம் இடையில பொருள் வேறுபாடு இருக்குது. இப்போ மனம்னா என்ன, மனம்னா என்னன்னு நமக்கு பொருள் தனித்தனியாக தெரியும்ல, அது மாதிரி பொருள் வேறுபாடு இருக்குது. இது எங்கெங்கே பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ந அப்படிங்கிறது எங்கே போகுதுன்னா அன்னத்தின் நடுப்பகுதியில். சரியா? இந்த சென்டரில். சரியா? நாவின் நுனி இந்த அன்னத்தோட சென்டரில் போய் படுது. அடுத்து அதே அன்னத்தின் முன்பகுதி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வளையுது. ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வளையுது. அடுத்து இந்த ந அப்படிங்கிறது வந்து இந்த ந வந்து எப்படி பிறக்குதுன்னா இது பல்லின் இந்த பல்லில் போய் மோதுது. சரியா? இது அன்னத்தின் நடுப்பகுதி, முன்பகுதி, அடுத்து பல்லின் இந்த ந, அடுத்து இந்த ந, அடுத்து இந்த ந, இப்படி தான் பிறக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இணை எழுத்துக்கள் அடிப்படையில் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது பேர் டன்னகரம், இது பேர் தன்னகரம், இது பேர் ரன்னகரம். ஏன் அப்படின்னா பட்டணம் அப்படிங்கிற வார்த்தையில் எப்போவுமே வந்து இந்த ந கூட இந்த டே வரும். அதனால் இது பேர் டன்னகரம். இப்போ வந்து தங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, தந்தம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தந்தம். இந்த தே கூட இந்த இந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது பேர் என்னன்னு சொல்கிறோன்னா இந்த இந்து தேவை எப்போவுமே ஒன்றாவே இருக்கும். பந்து, தந்தம், இந்து தே அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு ஒன்றாவே இருக்கிறதுனால இது தன்னகரம் அப்படிங்கிறோம். கன்று அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. க இன், இந்த இன்னு கூட இந்த ரகரம் வந்துக்கிட்டே இருக்கும் ரூ. அதனால் இது பேர் ரன்னகரம். அதான் அந்த இணை எழுத்துக்கள் போட்டிருக்காங்க. ட என்ற எழுத்தின் முன் இதெல்லாம் வரும். கண்டம், வண்டி, நண்டு. ரேங்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்னு வரும். மன்றம், நன்று, நன்றி, கன்று. பொருள் வேறுபாடு தெரியுங்களா? நகர வேறுபாடுக்கு வானம் அப்படின்னா வெடி, இந்த வானம்னா ஆகாயம், பனினா வேலை, இந்த பனினா குளிர்ச்சி. லகர வேறுபாடை பொறுத்த வரைக்கும் இந்த ந அப்படிங்கிறது எப்படி பிறக்குது அப்படின்னு பார்க்கும்போது இரு பக்கமும் தடித்து நல்ல குண்டை, இந்த குண்டலன்னு தான் சொல்லுவாங்க, இயல்பு லகரம்னு சொல்லணும். இந்த ல எப்படி பிறக்குன்னா இரு பக்கமும் தடித்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இந்த ல வந்து எப்படி இருக்கும்னா நடுப்பகுதி, அன்னத்தின் நடுப்பகுதியே அந்த நகரம் வந்துச்சுல அந்த மாதிரி. இந்த ல வந்து எப்படி இருக்குன்னா வருடுவதால்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தை. இந்த வார்த்தை இல்லாமல் இந்த இது உருவாகி இருக்காது. அடுத்து பொருள் வேறுபாடு வந்து விளைனா பொருளின் மதிப்பு, இந்த விளைனா உண்டாக்குதல், விளைதல், விளைவித்தல், இந்த விளைனா விருப்பம், விரும்பு அப்படின்னு அர்த்தம். இலைனா செடி, இலைனா இழைச்சி போயிட்டேன்னு சொல்லுவாங்களா, மெலிந்து போதல், இந்த இலைனா நூல் இலை. அடுத்து ரகர வேறுபாடு. இதுவும் அதே மாதிரி தான். இது முதல் பகுதி, இது கொஞ்சம் மையப்பகுதிக்கு போகும். இது சென்டரில் இருக்கும். கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இங்கிட்ட இந்த வந்து இப்படி. சரியா? ஃபஸ்ட்டு இது நடுப்பகுதியின் அன்னத்தை ஒட்டும், இது கொஞ்சம் அன்னப்பகுதிக்கு முன்பகுதியை ஒட்டும். இதனால் பிறக்குது அப்படின்னு பார்க்குறோம்.
இது ரெண்டுமே வந்து வல்லினம் மெல்லினம் வல்லினம் இடையினத்தில் இருக்கறனால ஈஸியாக நமக்கு பேர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து இடையினத்தில் இருக்கும். எரள வளல, எரள வளல, இதரா இருக்கா? இடையினத்தில் இருக்கனால இது பேர் இடையின ரகரம். இதுவே வந்து கசட தபர இந்த ரா வருதுல, இது வல்லினத்தில் இருக்கனால இது வல்லின ரகரம் அப்படிங்கிறோம். ஏரி அப்படின்னா குளம், ஏரி அப்படின்னா மேல் ஏரி, கூரைனா வீட்டின் கூரை, இங்கே வந்து புடவை அப்படிங்கிற பொருளில் வருது. சிகரம் அப்படின்னா தலை, இலைக்கு வேறு பேர் தலை. அடுத்து வண்டி இழுப்பது காளை, கடலுக்கு வேறு பேர் பறவை. சரியா? அடுத்து பறந்து விரிந்திருக்கிறதுனால தான் கடலுக்கு இன்னொரு பேர் பறவை அப்படிம்பாங்க. பறவை வானத்தில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான், பூ மனம் வீசியது. அடுத்து புலியின் கண் சிவந்து காணப்படும், குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க, எந்த நகரம் வருது. அப்புறம் இப்போ லகரத்திலே பார்க்கும்போது இந்தல 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 3 இருக்குது. இது பேர் பகர லகரம், வே மாதிரி இருக்கும். இது நகர லகரம், நே மாதிரி இருக்கும். இது வந்து மகர லகரம். இல்லைன்னா இது பொது லகரம், இது இயல்பு லகரம், இது பொது லகரம், இது சிறப்பு லகரம், இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த லேக்கே 3 வெரைட்டி இருக்குது, 3க்கும் 3 பேர் இருக்குது. நல்வரவு அப்படின்னா வெல்கம், சிற்பம்னா ஸ்கல்ப்சர், சில்லுகள் அப்படின்னா சிப்ஸ். அடுத்து ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, ஒப்பனைனா மேக்கப்பு, சிற்றுண்டினா டிஃபன். திருக்குறள் கேட்டிருக்காங்க. திருக்குறள் விருந்தோம்பல் அதிகாரத்துலேருந்து விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனும் வேண்டே பாட்டு அன்று அப்படின்னா, ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள தனியாக விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அமிர்தமே இருந்தால் கூட அது தப்பானது, அப்படி பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் உங்கள் விருந்தினருக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. மோப்ப கொலையும் மன்னிச்ச முகந்திருந்து நோக்க கொலையும் இருந்ததுன்னா, உங்கள் வீட்டுக்காரங்க யாரோ ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கன்னா நீங்கள் டக்குன்னு மூஞ்சி காமிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி போயிடும். ஒரு அடித்த மலர் வந்து மோந்து பார்த்தா எப்படி வாடி போயிருமோ அதே மாதிரி அவங்க மூஞ்சியும் வாடிடும் அப்படிங்கிறாங்க. கல்லாமை அப்படிங்கிறது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை அப்படின்னு அர்த்தம். இந்த இல் அப்படி வந்துச்சு அப்படின்னா பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தால் உள்ளதும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கழுவோம் இடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனசால் கூட நினைக்கக்கூடாதான். என்னது? அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படணும்னு நினைக்கக்கூடாது, பிறர் பொருளை ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது கூட மனசால் நினைக்கிறது கூட தப்பு அப்படிங்கிறாரு. ஐயோ அவனோட பென்சில் நல்லாயிருக்கு, இவனோட பென்னு நல்லாயிருக்கு, அவனோட ரிங்கு நல்லாயிருக்கு, இந்த மாதிரி என்னது அதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாதான். எடுக்கிறது இல்லை, எடுக்கணும்னு நினைக்கிறதே தப்பு அப்படிங்கிறாரு வள்ளுவர். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். அதாவது களவு செஞ்சு பொருள் ஆக்கம்னா செல்வங்களை உண்டாக்குனீங்க அப்படின்னா அது நிறைய போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நிறைய பொருள் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்படி இருந்து கெட்டு அழிஞ்சு போயிடும். ஆவது போல் கெடும், வளர்ந்துட்டு இருக்க மாதிரி அழிஞ்சு போயிடும். ஊக்கமுடைமை அப்படிங்கிறது, ஊக்கங்கிறது மனுஷனுக்கு ஒரு தைரியம் மாதிரி. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னா, ஆக்கம்தான் நிலையான செல்வம், மற்ற எல்லாமே என்னது அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கம் அதறினால் செல்லும் அசையிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னா, ஊக்கம் வந்து அதாவது ஒரு ஊக்கம் தளராத ஊக்கம் ஒருத்தன்ட்ட இருக்கான்னா அவனோட செல்வம் வந்து தானே வழிகாட்டி அவனை சொத்து சேர்க்க வைக்குமா. ஏன்னா அவன் பிரிஸ்காக இருக்கான்ல, அடுத்தடுத்து அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், அதுக்கடுத்து நல்லா இருப்பான் அப்படிங்கிறது. வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வுனா, ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல வந்து தாமரைப்பூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வத்துச்சுன்னா அதுக்கு ஏற்றப்பல கீழே போகும், தண்ணி கொஞ்சம் கூடுச்சுன்னா அந்த தாமரை மேலே வரும். அதே மாதிரி தான் ஒருத்தன் ஊக்கம் இருக்கிற வரைக்கும் மேலே இருப்பான், ஊக்கம் இல்லைன்னா கீழே வந்துடுவான் அப்படிங்கிறாரு. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமையின் ஈர்த்து அப்படின்னா, எண்ணுவதை உயர்வாக எண்ணணும், எண்ணியதை அடையாவிட்டாலும் கூட எண்ணமே மன நிறைவை தரும். நான் வந்து பேச்சு போட்டிக்கு போய் பேர் கொடுத்துருந்தேன். ஆனால் பேச்சு போட்டிக்கு நான் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சால் கூட நான் அங்கே போய் என்ன பண்ணேன், பங்கேற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற பெருமை தான் உங்களை அடுத்தடுத்த போட்டியில் வின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை தரும் அப்படிங்கிறாரு. பயனில சொல்லாமை அப்படின்னா,
பயன் இல்லாத சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அப்படின்னா நன்மை எது என்ன ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்கள்லாம் பேச மாட்டாங்க. அதாவது சில பேர் பேசுவாங்க, ரொம்ப வளவளன்னு பேசுவாங்க. சில பேர் அப்போல்லாம் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன்னா அது பயன் தராத சொற்கள். இவங்கள்ட்ட பேசினாலே இந்த மாதிரி எந்நேரமும் வாழ்க்கை ஒரு மாதிரி போயிருக்கு, ஒரு பேடு வைபாகவே இருக்கும். அதாவது நல்ல பயன் தரக்கூடிய சொற்கள் யார் பேசுகிறாங்கன்னா, நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் பேசுவாங்க. நன்மையை மட்டும் பேசிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. தீமையை பேசி நமக்கு என்ன வந்துட போகுது? அனலைஸ் பண்ணலாம், அது பேசிகிட்டே இருக்கக்கூடாது, நெகட்டிவிட்டிகளே இருக்கக்கூடாது. சொல்லுக சொல்லின் பயனுடைய, சரியா? சொல்லணும், என்ன மாதிரி சொல்லணும்? பயனுடைய சொற்களை சொல்லணும். இருக்க சொல்லில் பயனாத சொல் அப்படின்னா என்னென்னா சொல்லக்கூடாதான். எது சொல்லக்கூடாது? பயனில்லாத சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். விருந்தினர்களின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத. பொருள் கூட்டல் உடைமை பொருளுடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டலிலா பயனிலா. ஊக்கமது கைவிடையில் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஆத்திச்சூடி ஒரு வார்த்தை. இதுக்கு பொருத்தமான திருக்குறள் இதுதான். ஊக்கம் அப்படிங்கிறது உள்ளம் அப்படிங்கிற பொருள் வரும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படிங்கிறது. இதில் ஊக்கம்தான் நிலையான செல்வம் அப்படிங்கிறது இந்த பொருள். அப்போ இங்கே உள்ள ஊக்கமும் ஒரே மாதிரி ஊக்கம் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் திருக்குறளும் ஆத்திச்சூடியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒரு பையன் பேச்சு போட்டிக்கு நடப்பதாக அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பான். அப்போ அவங்க அப்பா நீ பேர் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா, என்னை விட இன்னொரு பையன் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லுவான். அதுப்போ அவங்க அப்பா சொல்லியிருப்பார், அவன் நல்லா பேசட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு கிடைக்கல அதெல்லாம் ரெண்டாவது ப்ரைஸ் கிடைக்கிறதெல்லாம் அப்புறம், வெற்றி கிடைக்கிறதெல்லாம் அப்புறம், நீ போய் கலந்துக்கோ, உன்னோட ஊக்கத்தோடு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிப்பார். அதான் என்ன குறள் அப்படின்னா, வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு மலர் எப்படி மேலேங்களையும் அந்த தண்ணி மட்டத்துக்கு ஏற்றாப்புல போய்கிட்டே இருக்கோ, அதே போல் நீ முதல்ல பேரை கொடு, உனக்கு நல்ல ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீ முதல்ல வருவே அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அடுத்து கொஞ்சம் வணிகம் சம்மந்தமான லெசனாக இருக்கும். கூடி தொழில் செய் 6வது இயல் வந்துட்டோம். நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு பாடல். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திந்தோள் மரத்தால் வடப்படுத்தி. அப்படின்னா கல் முள் எல்லாம் ஆக்கி இந்த நம்மளோட தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் தன்னோட தோள்களோட வலிமையால் அதை வளப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு விவசாய பூமியை மாற்றி வச்சுருக்காங்க. ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். ஊராக்கி நாடாக்கி உண்டாக்கி வச்சுருக்காங்க நமக்காக. மாநிலத்தில் முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்டபெறும் நாகரீக மாந்தனவன். அவனுக்கு எல்லா நிலமும் தெரியும். குறிஞ்சி மருதம் நெய்தல் முல்லை எல்லாமே அவனுக்கு தெரியும். ஏன் நாநிலம்னு சொல்கிறாங்கன்னா, தொல்காப்பியர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு நிலம் வலிமை இழந்து போச்சு, வளம் இழந்து போச்சுன்னா தான் பாளையம் உருவாகும். இந்த நிலம்லாம் இருக்குல்ல, இந்த நிலங்களில் வளமை குன்றுச்சு அப்படின்னா இந்த நிலம் எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் பாலை உருவாகும். பாலைங்கிறது ஒரு நிலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாலைங்கிறது வறட்சி காலத்தில் அது குறிஞ்சியாகவே இருந்தாலும் அது பாலை தான் அப்படிங்கிறாரு. அதான் நானிலம் பற்றி பாடியிருக்காங்க. நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் நாள கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சமர்னா போர், கடலை கடந்திருக்கான் தமிழன். அதே மாதிரி போர்களை கடந்தவன். சூழும் பனிமலை சுற்றி கொடி பொறித்தான். அதாவது சோழர்களோட கொடி பொறித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தன்னோட சின்னத்தை. முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுற ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான்
அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனால் சான்றோர்கள் அஞ்சுவதற்கு அஞ்சி அகன்று விடுவான். அவன் வந்து பல நாடுகளுக்கு கடந்து நிறைய போட்டெலாம் வச்சு ஏலம் மிளகு எல்லாத்தையும் வந்து விற்றவன் தான் தமிழன். இருந்தாலும் அந்த தமிழனுக்கு வந்து அஞ்சாமை உள்ளவன் தான். இருந்தாலும் அந்த பயப்படாதவன் கூட சான்றோர்கள் எதுக்கு எதுக்கெல்லாம் பயப்பட்டாங்களோ அதுக்கு இவனும் பயப்பட்டான். அது பழிச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முடியரசனோட ஒரு பாடல். மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கலைஞனா வயல், மரம் அப்படின்னா வீரம், எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆளினா கடல். முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் எழுதியிருக்கிறார். இவர் முக்கியமான நூல். இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். புதியொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாட்டு நம்ம பார்த்தோம். இது பாரதியாரோட ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள். வெள்ளிப்பனை மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியத்தம் கவிதை உண்டு, சேரத்து தந்தங்களில் பரிசொலிப்போம் அப்படின்னு ஒரு பாடல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இது திரை இசை பாடலாக வந்திருக்கு. சிவாஜி நடிச்சிருப்பார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல் கூட்டல் எடுத்து கல்லெடுத்து, 4 கூட்டல் நிலம் நானிலம். நானிலம் இதை சூஸ் பண்ணக்கூடாது, சரியா? காடு கூட்டல் என்ற காடென்ற, களம் கூட்டல் ஏரி களமேரி. அடுத்து இதுவும் ஒரு நாட்டுப்புற பாடல் தான், வாய்மொழி பாடல் தான். விடிவெள்ளி இது வந்து கடற்கரையில் உள்ள அந்த மக்கள் வந்து இந்த போட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்குள்ளே அதாவது கடற்கரையிலேருந்து அந்த கொஞ்சம் மேட்டில் அந்த மணலில் ஏற்றுவாங்க. அப்போ ஏற்றும்போது அந்த ஐலசான்னு பாட்டு படிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போகும்போது இந்த பாட்டெலாம் படிப்பாங்க. அதான் இந்த ஐலசா. விடிவெள்ளி நம்பளுக்கு ஐலசா, விரிகடலை பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை. மேகம் தான் இவங்களுக்கு குடையாம், அலை தான் வந்து இவங்களுக்கு தோழன், வெண்மணலே பஞ்சுமெத்தை, இந்த மணல் தான் பஞ்சுமெத்தை, வெண்ணின் இடி தான் காணும் கூத்து, பாயும் புயல் நம் ஊஞ்சல், அந்த புயல் தான் இவங்களுக்கு ஊஞ்சலாக இருக்குது, பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர் சுடற்கூரை, கட்டுமரம் தான் இவங்களோட வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம்பொருட்கள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம், இவங்களுக்கு வானம் தான் சாமி, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு ஒரு பாடல். கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். நெய்தல் நிலம் சார்ந்த பாடல்னால நெய்தல் நிலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடலும் கடல் சார்ந்த இடம், பரத்தியர் எயினர் ஏற்றியர் வாழ்ந்த இடம், மீன்பிடித்தல் ஊப்பு விளைத்தல் அப்படிங்கிறது தான் இவங்களோட தொழிலாக இருக்கும். அப்புறம் வந்து தாளம்பூ இதில் உள்ள முக்கியமான ஒரு பூவாக இருக்கும். உழைக்கும் மக்கள் களைப்பை மறந்து இந்த மாதிரி பாட்டெலாம் நிறைய படிப்பாங்க. இதுதான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு பார்ப்போம். காதில் கேட்டு வாய்மொழியால் படிக்கிறதுனால இது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏட்டில் எழுதி வச்சுலாம் படிக்க மாட்டாங்க. இது ஏட்டில் எழுதா கவிதைன்னு சொல்லுவாங்க. அடுத்து காட்டுப்பூன்னு சொல்லுவாங்க. நிறைய பேரில் அழைக்கப்படுது நாட்டுப்புற பாடல்கள். இதில் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாடு இதெல்லாம் தொழில் பாட்டுகள், விளையாட்டு பாட்டு, வரலாற்று பாட்டு, இந்த மாதிரி நிறைய நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த ஐலசான்னு பாட்டோம்ல, இந்த பாட்டு வந்து சு. சக்திவேல் அவர்களோட நாட்டுப்புற இயல் ஆய்வுகள் அந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க. கதிர் கூட்டல் சுடர் கதிர் சுடர், மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி, பெருமை கூட்டல் வானம் பெருவானம், அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை, விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா, வெண்மணலை பஞ்சுமெத்தை இலசா, புயல்தான் ஊஞ்சல் பனிமூட்டம் உடல் போர்வை இலசா. வளரும் வணிகம். இது வந்து அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து எப்படி வணிகம் பண்ணாங்க, அவரோட வணிகம் வந்து தன்மையில் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் விற்பதும் தான் வணிகம். இப்போ வரைக்கும் அதுதானே, ஒரு பொருள் வாங்குறது விற்கிறது தான் வணிகம். அது விற்கிறவங்க வந்து வணிகர்னு சொல்லுவாங்க, வாங்குறவங்க வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது பண்டமாற்று முறை வந்து ஆரம்ப காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பண்டமாற்று முறை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் நமக்கு தேவைக்கு அதிகமான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்குவோம். இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நெல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு உப்பு வாங்கிக்குவாங்க. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். அப்புறம் ஆட்டுப்பாலை கொடுத்துட்டு தானியங்கள் பெற்றனர். இது சங்க இலக்கியங்கள் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகல். உமணர்னா யாருன்னா உப்பு விற்கிறவங்க. இதை பற்றி நற்றிணை சொல்லுது. நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கினதை பற்றி நற்றிணை சொல்லுது. பாலோடு வந்து கூழோடு பெய்கிறோன்னா அந்த பாலை கொடுத்துட்டு தானியங்கள் வாங்கினதா குறுந்தொகை சொல்லுது. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா தங்கத்தை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு அகநானூறு சொல்லுது. தங்கத்தை கொடுத்துட்டு கறி அப்படின்னா மிளகு. அடுத்து வணிகத்தை பொறுத்த வரைக்கும் 2 வழியாக இருக்கும். தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு 2 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து இந்த தரைவழி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூரில் போகிறவங்கள எல்லாருமே குழுவாக தான் போடுவாங்க, குரூப்பாக தான் போவாங்க. ஏன்னா கல்வர்களோட தொல்லையில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி குரூப்பாக போகிறதுக்கு பேர் வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நீர்வழி, அதுக்கப்புறம் கடல் வழியாக கப்பல் மூலமாக பொருட்களை அனுப்புறது, அதுதான் இந்த நீர்வழி அப்படின்னு பார்க்குறோம். கப்பல் வந்து நிற்கும் இடம் தான் துறைமுகம் சொல்லுவோம். இந்த துறைமுக நகரங்களில் பட்டினம், பாக்கம் இந்த பேரில் தான் இருக்கும். மீனம்பாக்கம், சேப்பாக்கம், இந்த மாதிரி என்னது பட்டினம், பாக்கம் இந்த பேரில் தான் அடிக்கடியாக இருக்கும். அடுத்து பூம்புகார் ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நபரில் 2 வகை வணிகம் இருக்குது. தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு இருக்குது. தனி ஒரு மனுஷனால் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க சேர்த்து முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது நிறுவன வணிகம். அடுத்து சிறு வணிகம். சிறு வணிகம் அப்படின்னா என்னென்னா, அன்றாட இந்த பால், கீரை, காய்கறி இல்லை சின்னதாக ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு கொஞ்சம் காசில் வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து தலையில் வச்சு சுமந்து விற்கிறது, தரைக்கடை போடுறது, தள்ளு வண்டியில் விற்கிறது, இது எல்லாமே இந்த சின்ன வணிகர்கள்லாம் வந்து நுகர்வோரோட வாங்குறவங்களோட நல்ல தொடர்பில் இருப்பாங்க, டெய்லி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பெருவணிகம் எப்படி இருக்குன்னா, முதலீடு நிறையா போட்டு இது பண்ணுவாங்க, பெரிய அளவில் இருக்கும். அப்போ வந்து பெருவணிகர்கள்லாம் வந்து சின்ன வணிகர்களுக்கு அந்த இதில் விற்பாங்க. அதனால் என்னாகும் அப்படின்னா, நுகர்வோர் இவங்களும் டைரெக்டாக மீட் பண்ண முடியாது. அடுத்து ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேருந்து பொருட்களை வந்து நிறைய வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பிற நாடுகளுக்கு தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்கோம்னா, சீனாவிலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு, அரேபியாவிலேருந்து குதிரை, இதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த காலத்தில் வணிகர்களின் நேர்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது. 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு என்னது சில பேர் சூத்த கத்திரிக்காய் கொடுத்துட்டாங்கன்னு சண்டை போட்டுருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க. வாங்குறவங்களும் என்னது கரெக்டான காசு கொடுப்பாங்க, விற்கிறவங்களும் சரியான பொருளை கொடுப்பாங்க. வணிகம் செய்வோர் வணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படின்னா, பிறவும் தமப்போல் செய்யின் தான் இங்கே முக்கியமான அர்த்தம். அது என்னென்னா, இப்போ ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு கிலோ கத்திரிக்காய் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது பிறர் பொருள், அவங்க கொடுத்தவங்களுக்கு போயிடுச்சு. அதனால் அடுத்தவன் பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விற்கக்கூடாது. அப்படி வணிகம் செய்வோர் வணிகம் பேணின் பிறவும் தம்போல் செய்யணும்னா, அடுத்தவன் பொருளும் நம்ம விற்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விற்கிற பொருள் தான் அதுவாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதான் வணிக நேர்மை பற்றின ஒரு குறள் அப்படின்னு பார்க்குறோம். நடுவு நின்ற நெஞ்சினோர் அப்படின்னு வந்து பட்டினப்பாலை சொல்லுது. அதாவது ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடு, இங்கிட்ட ஒரு மாடு இருக்கும், இங்கிட்ட ஒரு மாட்டு வண்டியில் போனீங்கன்னா இங்கிட்ட ஒரு மாடு இருக்கும், இங்கிட்ட ஒரு மாடு இருக்கும். சென்டரில் வந்து ஒரு ஆணி போட்டு இந்த ஒரு பெரிய கட்டையை அதோட சேர்த்துக்க இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாடு அதுக்கு ஏற்றாப்புல இந்த ஒரு பகலாணின்னு ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணி இருக்கிறனால தான் கரெக்டாக ஓடும். அதே மாதிரி தான் வணிகர்களோட நேர்மை கரெக்டாக இருக்கணும். நடுவு நின்ற நெஞ்சினோர், அந்த ஆணி எப்படி கரெக்டாக இருக்கும், பகலாணின்னு சொல்லுவாங்க. அந்த 2 மாட்டையும் அந்த கட்டையோட சேர்த்து கனெக்ட் பண்ணுற ஒரு பகலாணி, ஒரு லென்த்தான ஒரு ஆணி இருக்கும். அந்த மாதிரி நடுவு நின்ற நெஞ்சினோர் வணிகர்கள் எப்படி இருக்குன்னா, சென்டராக தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இருக்கணும், லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. லாபத்தை எதிர்பார்க்கணும், அதுக்காக என்னது அடுத்தவங்களை வந்து என்னது தாழ்த்திட்டு அவங்களோட ஒரு தரமில்லாத பொருட்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு எது சொல்லுது, பட்டினப்பாலை சொல்லுது. அடுத்து இணையதள வணிகம். நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே இணையதள வணிகம் தான். ஒரு பொருளையும் ஒப்பிட்டு, இப்போ மீஷோவில் ஒரு பொருள், ஒரு ஷூ இருக்குது, அடுத்து அமேசானில் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து வாங்க முடியுதில்ல.
தரம், விலை, சிறப்பு இதெல்லாம் வந்து பிற நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்த்து வாங்கலாம். அதான் வந்து இந்த மின்னணு பரிவர்த்தனை இந்த மாதிரி பார்க்குறோம். அடுத்து பட்டினப்பாளையம் இன்னொரு வார்த்தை இருக்குது, கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைப்படாது. அப்போ பண்டமாற்று முறை தானே. இப்போ நெல்லும் உப்பும் வாங்குறவங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல என்னதா, அதிகமாக வாங்கவும் மாட்டாங்க, குறைச்சி கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேர்மையாக இருந்திருக்காங்க. சமன் செய்து சீர்தூக்கின் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர்கனி. சான்றோர்கள் எப்படி இருக்கணுமா, இந்த தராசு தட்டில் இருக்க வந்து அந்த முள் அந்த மாதிரி இருக்கணுமா. சான்றோர்கள் வந்து வணிகம் பண்ணும்போது வணிகம் பண்ணுறதுக்கான அந்த இது இருக்கும் தெரியுமா, தராசுக்கோள், அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குறவங்க வந்து நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணப்படங்கள். விரிவு அடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் அப்படின்னு அர்த்தம். பேங்க் அப்படின்னா வங்கி அப்படின்னு அர்த்தம். செக் அப்படின்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. டிஜிட்டல்னா மின்னணு மயம். டெபிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இ காமர்ஸ் அப்படின்னா வந்து மின்னணு வணிகம். உழைப்பை மூலதனம். இதில் ஒரு பாடல் இருக்குது பாருங்கள், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் பாவிகால் அப்படின்னு வந்து ஔவையார் பாடியிருப்பாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மனிதரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்னர் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். அதாவது நீங்கள் பாடுபட்டு சேர்த்து வைக்கிறீங்களே அந்த பணம், ஒரு நாள் செத்து போயிட்டீங்கன்னா அந்த பணத்தை, நீ சேர்த்து வச்ச பணத்தை நீயா செலவு பண்ண போகிற இல்லைல்ல அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னா ஔவையார் கேட்குறாங்க. எதில் அப்படின்னா நல்வழி அப்படிங்கிற நூலில். சரியா? சரி வாங்க, இதில் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. பூங்குளம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதில் அருளப்பர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு 3 பிள்ளைங்க. ஒன்று வளவன், அமுதா, எழிலன், 3 பேர். அப்போ அவர் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு 1,50,000 லட்சம் இருந்துச்சு. அந்த 1,50,000 லட்சத்தை வந்து 3 பேருக்கும் 50,000 பிரித்து கொடுத்துட்டாரு. யாருக்கெல்லாம்? தன்னோட பையங்க 2 பேருக்கும், பொண்ணு ஒருத்தருக்கும், அமுதா, எழிலன், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வளவன் வந்து அவனுக்கு வந்து உழவு தொழில்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னா, அந்த நிலத்தை ஒரு குத்தகைக்கு வாங்கி பயிரிட்டு அவரை, பாகல், வெண்டை, கத்தரி இதெல்லாம் பயிரிட்டு கொஞ்சம் நேரம் லாபகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அமுதா அப்படிங்கிற பொண்ணுக்கு ஆடு மாடுலாம் வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாடுகள்லாம் பராமரித்து அது மூலமாக வர காசில் வந்து அந்த பால் பொருட்கள்லாம் விற்று கொஞ்சம் காசெல்லாம் வருது. பால் சார்ந்த பொருட்கள்லாம் வருது. அந்த காசில் வந்து அவளும் கொஞ்சம் தொழில் முனைவர் ஆகிட்டா. இந்த எழிலன் மட்டும் என்ன பண்ணான்னா, அப்பா வச்சுருக்க காசை வந்து திருடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு லாக்கரில் கொண்டு போய், ஒரு பேங்கில் கொண்டு போய் லாக்கரில் வச்சுருவான். சரி, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அருளப்பர் வராரு. வந்து பயணம் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் கேட்குறாரு, எந்தெந்த பணத்தை யார் என்ன பண்ணீங்க அப்படிங்கும்போது வளவன் சொல்கிறான், நான் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் போட்டேன், எனக்கு வந்து 2 மடங்கு காசு வந்துச்சு அப்படின்னோடனே, பரவாயில்ல 2 காசையும் நீயே வச்சுக்கோ, இது உனக்கு நான் கொடுக்குற பரிசு அப்படின்ட்டார். அடுத்து அமுதாட்ட கேட்குறாரு, நீ என்னம்மா பண்ண அப்படின்னோடனே, நான் மாடுலாம் வச்சு வாங்கினேன்ப்பா, எனக்கும் அதே மாதிரி 2 மடங்கு லாபம் வந்திருக்கு, இந்தாங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா இதுவும் உனக்கு தான், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் உன்னோட பண்ணையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கி, கொஞ்சம் பால் பண்ணி கொஞ்சம் பெருக்கிக்கோ அப்படிங்கிற வாழ்த்தெல்லாம் சொல்கிறாரு. இல்லை நீ என்னப்பா பண்ணனா, இல்லைன்னு சொன்னால், நான் பெட்டிக்குள்ளே வச்சுட்டேன்ப்பா, இரும்பு பெட்டியில் கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டேன்னொடனே, நீ வந்து விரயம் பண்ணிட்ட, ஒரு பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்ட, இது வந்து முதலீடு பண்ணி நீ வந்து காலத்தையும் வீணாக்கிட்ட, நீ வந்து இனிமேல் என்ன பண்ணணும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், தொழிலை கற்றுக்கணும், நீ வந்து என் கூட இரு, இனிமேல் வந்து கொஞ்சம் எதிர்காலத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அறிவுரை சொல்கிறார். பாடுபட்டு சேர்த்த பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது கரெக்டாக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கதை. அடுத்து சுட்டெழுத்து, வினா எழுத்து. சுட்டெழுத்துனா ஒருத்தங்களை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற எழுத்து தான் சுட்டெழுத்து. அந்த இப்போ ஒரு புக் இருக்குன்னா அந்த இருக்குது பாருங்கள், அந்த புக்கு அப்படிங்கிறீங்களா,
இந்த பேனா, அந்த, இந்த எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்து. அந்த, இந்த. அ, இ, உ இந்த 3 எழுத்து சுட்டெழுத்து அப்படின்னு பார்க்குறோம். சுட்டிக்காட்ட பயன்படுத்தும் எழுத்துக்கள் சுட்டெழுத்து. அகச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டால் பொருள் தராது. இப்போ அடுத்து புறச்சுட்டு அப்படின்னா என்னதுன்னா, அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டால் கூட பொருள் தர மாதிரி இருக்கும். அது புறச்சுட்டு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னா, அண்மை அப்படிங்கிறது அருகில் உள்ளவங்களை சுட்டுறதுக்காக பயன்படுது. அண்மை சுட்டுக்கு இந்த அப்படிங்கிறது பக்கத்தில் குறிக்கிறது. அப்போ செய்மை சுட்டுன்னா தூரத்தில் ஒரு அது வந்து தூரத்தில் உள்ளதை குறிக்கிறதுக்காக பயன்படும். இதுக்கு வந்து அந்தன்னா தூரத்தில் இருக்கிறது தான் குறிப்போம். ஆங்கிறது செய்மை சுட்டு. அண்மை சுட்டுக்கு இந்த அப்படின்னா பக்கத்தில். இது வந்து செய்மை சுட்டுன்னா எனக்கு தூரத்தில். இது அண்மை, இது செய்மை. இது ரெண்டுக்கும் இடையில, அப்போ அண்மைக்கும் செய்மைக்கும் இடையில உள்ள பொருட்களை அப்படிங்கிற வார்த்தையால் சுட்டி காட்டிட்டு இருந்தோம். இதெல்லாம் என்னது இப்போ இல்லை. உதுகான், உதுவன் இந்த வார்த்தையெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. சுட்டு திரிவு அப்படின்னா என்ன, சுட்டு எழுத்துக்களே வந்து மாறிச்சு. அப்படிங்கிறதே வந்து இப்போ அந்த, இந்த அந்த மாதிரி சொற்களாக மாறிச்சு. இப்பள்ளிங்கிறது இந்த பள்ளி, அப்பையன்கிறது அந்த பையன், அந்த மாதிரி என்ன சொற்களே மாறிடுச்சு. அதான் சுட்டு திரிவு. வினா சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில சொற்கள் வந்து வினா எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு ஒரு 5 எழுத்து இருக்குது. முதல்ல மட்டும் வர்ற வார்த்தைகள் வந்து ஏ, யா. அடுத்து வந்து இறுதியில் வரும் வார்த்தைகள் ஆ, ஓ. ஏ அப்படிங்கிற வார்த்தை முதல்லையும் வரும், இறுதியிலே வரும். வினாங்கிறது அப்ளை பார்த்து தான். அந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது. தந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், புறவினா. வினா எழுத்துக்கள் புறத்தை வந்து வினா பொருளை தருமாயின் இது புறவினா. வருவானோ, அவனா, இந்த மாதிரி சொற்கள்லாம். என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. சுற்றெழுத்து வினா எழுத்து பார்த்தாச்சா. அடுத்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு பார்க்குறோம். மதிப்பு கூட்டுதல்னால் வந்து சாதாரணமாக ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை வந்து மதிப்பை வந்து கூட்டுறது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு சிலை செய்கிறோன்னா அதில் நிறைய அந்த கல்லுலாம் வேஸ்ட்டாக போகும். அதெல்லாம் வந்து நொறுக்கி தான் என்ன பண்ணுறாங்க, கோலமாவாக யூஸ் பண்ணுறாங்க. இதான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு பார்க்குறோம். கிடைக்கும் பொருட்களின் டேஸ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வடிவம். மதிப்பை கூட்டுறது. சிலையை செதுக்கும் போது உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். அடுத்து இது விடுகதை. தனி ஆளாய் நடுநிலையாய் இருந்திடுவான், யாரும் வந்து அமர்ந்தான் ஏற்றம் இறக்கம் தந்திடுவான்னா தராசு. நீரில் கிடப்பான் தள்ளாடி நடப்பான் அப்படின்னா கப்பல். அடுத்து பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாயில் பூட்டு அப்படிங்கிறது குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலால் கோக்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி, பூலோகத்தார் விரும்பும் மணினா நெல்மணி. ஒருமதி வெளியே போகும், ஒருமதி உள்ளே வரும், இருமதி சேர்ந்து விட்டால் பல நீதி சேர்ந்து வரும் அப்படின்னா வந்து இது ஏற்றுமதி இறக்குமதியை சொல்கிறாங்க. நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுத்து எழுத்து சுட்டெழுத்து. காடும் காடு சார்ந்த நிலம்னு கேட்டிருக்காங்க, குறிஞ்சி. அடுத்து தோட்டத்தை சுற்றி அமைக்க வேண்டும், வேலி. அடுத்து வந்து மீனவருக்கு மேகம், மேகம்தான் குடை. சாரி, இது வந்து குறிஞ்சின்னு சொல்லிட்டேன். காடு வந்து முல்லை, இது முல்லை. அடுத்து உடல் போர்வை வந்து பனிமூட்டம். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது தான் பண்டமாற்று முறை. அரபியால் வந்து நம்ம என்ன அந்த காலத்தில் இறக்குமதி பண்ணோன்னா குதிரை. பண்டம்னா காமோடிட்டி, பயணப்படுகுனா ஃபெரிஸ், பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ், நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். அடுத்து கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ், தொழில் முனைவோர்னா என்டர்பிரனர். அடுத்து வந்து கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். அவ்வளோதான், 2 யூனிட் முடிச்சிட்டோம்.
ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 காணொளி போட்டிருக்கிறோம், அதையும் பாருங்கள். 2 டைம் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது டைமில் வந்து பார்க்கலாம், மிச்ச மீதி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.